வணக்கம். நேற்று தகவல் என்னன்னா, மத்திய அரசு பள்ளிகள்ல முழுமையான பாலியல் கல்வியை காம்ப்ரஹென்சிவ் செக்ஷுவல் எஜுகேஷன குடுக்கலாம். வயதுக்கு ஏத்த மாதிரி அப்படின்ற ஒரு பரிந்துரையை உச்சநீதிமன்றத்துக்கு குடுத்திருக்கு. இது எப்படி ஆரம்பமாச்சுன்னா, உச்சநீதிமன்றத்தில செப்டம்பர் 2024ல மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை குடுத்தாங்க. நெறைய பாலியல் பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே இருக்கு. பாலியல் கல்வி ஒரு வயதுக்கு ஏத்த மாரி குடுக்கறது நல்லது அப்படின்னு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு பரிந்துரை குடுத்திருந்தது. இப்ப அதுக்கு பதிலாக மத்திய அரசு, ஆமா நாங்களும் ரெடியா இருக்கிறோம், பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசுக்கு பதிலாக குடுத்திருக்காங்க. இதற்கு முன்பாக பலமுறை நாங்க இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி சார்பா பலமுறை நாங்க போன கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுல பாலியல் கல்வி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சர்கிட்ட மனுக்கள் கொடுத்தோம். அதுக்கு முன்பாக இந்திய அரசாங்கம் ஒரு எம்பி குழுக்கள், ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு எம்பி குழு அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் அவங்க சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. பாலியல் கல்வி வேண்டுமா வேண்டாமா. அப்பயும் நாங்க ஒரு விளக்கமான அறிக்கையை கொடுத்திருந்தோம். கண்டிப்பா வேணும். ஏன்னா எல்லா பக்கங்களிலிருந்தும் பாலியல் பற்றிய ஒரு ஆபாசமான செக்ஸை தூண்டக்கூடிய, உணர்வுகளை தூண்டக்கூடிய கண்டென்ட் எல்லா பக்கம் இன்டர்நெட்ல கொட்டி கிடக்குது. பத்திரிகைகள், மீடியாக்கள், சினிமாக்கள், டிவி எல்லா சேனல்கள் வழியாகவும் நமக்கு இளைஞர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இதில் சரி எது, என்ன நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது சரி எது தப்பு அப்படின்ற பல்வேறு விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள் அவங்களுக்கு முற்றிலும் அல்ல. இதெல்லாம் ஆபாசம். பாலியல் கல்வி என்பது செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரதில்லை. நம்ம உடலை பற்றிய ஒரு விஞ்ஞானபூர்வமான புரிதலை ஏற்படுத்துறது. ஏன் ஏற்படுத்தணும்? முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, 11 வயது உள்ள ஒரு இளைஞன், ஒரு பெண் சிறு குழந்தைகளாக இருக்காங்க. 6வது 7வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயதுக்கு வந்த உடனேயே கருவுற்று ஒரு குழந்தையை சுமந்து பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடுது. இந்த நேரத்தில் எதையுமே சொல்லிக் கொடுக்காமல் இருக்கும்போது பல நேரங்களில் தேவையற்ற கர்ப்பம், பல்வேறு பிரச்சனைகள், பாலியல் தொல்லைகள், பாலியல் பிரச்சனைகள், கற்பழித்து கொலை பண்ணுறது, நிர்பயா வழக்கிலேருந்து ஏராளமான விஷயங்கள்லாம் போகிறோம். டெய்லி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வினாடிகளுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுற மாதிரி இருக்குது இந்தியாவில். நிறைய இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அப்போ இவர்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். இதை எப்படி தவிர்ப்பது, ஒரு பெண் இதை எப்படி தவிர்க்கிறது, ஒரு ஆண் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. பால்வினை நோய்கள் ஒரு 3 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒருத்தருக்கு சீரியஸான பால்வினை நோய் வருதுன்னு உலகம் எங்கும் கணக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றிய ஒரு தெளிவான பார்வை, விஞ்ஞானபூர்வமான பார்வை அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இல்லை அப்படின்னா இந்த செக்ஸ் ஆர்வத்தை தூண்டக்கூடிய, வெறியேற்றக்கூடிய இந்த மீடியாக்கள் மூலமாக செக்ஸ் ஆர்வம் அதிகமாகி தவறான பாதைக்கு இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதைத்தான் நம்ம இப்போ நிதர்சனமாக பார்க்குறோம். இந்தியா முழுவதும் இது நடந்துகிட்டு இருக்குது பல இடங்களில். அதனால் பாலியல் கல்வி என்பது செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவதில்லை, தன் உடலை பற்றி. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. வேதியியல் படிக்கிறாங்க, இயற்பியல் படிக்கிறாங்க, கணிதம் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஒரு இளைஞனுக்கு திடீர்னு ஒரு 12-13 வயதில் விந்து தூக்கத்தில் வருது. ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ரெகுலராக தீட்டு வர ஆரம்பிச்சிருது, மாதவிலக்கு வருது, பாலியல் ஈர்ப்பு வருது, நிறைய விஷயங்கள். அல்லது மற்றவங்க அவங்கள தொடுறாங்க, தூண்டுறாங்க, தவறாக நடத்துகிறாங்க. இப்போ இதுக்கு எப்படி எதிர்வினையாற்றுவது? குட் டச், பேட் டச்லேருந்து யாராக இருந்தாலும் எந்த இடத்துல தொடலாம், எப்படி தொடலாம். ஒருத்தர் தவறாக தொடுதலுக்கும் அன்பாக தொடுற பெற்றோர் தொடுறதுக்கும் வித்தியாசம் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எப்படி நடந்து கொள்ளணும்னு அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். நோ அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிடணும். அப்போது தயங்குவாங்க, அவங்க மேலும் முன்னேறதுக்கு பயப்படுவாங்க. சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போய் தன்னுடைய நெருங்கிய நம்பகமான நபர்கள்ட்ட அதை சொல்லணும். இவர் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாருன்னு. பல நேரங்களில் நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்க பயந்து போய் உறைந்து போயிடுவாங்க. இது தவறாக நடந்து கொள்கிறவர்களுக்கு மேலும் மேலும் அவர்களை தவறாக நடத்துறதுக்கான வழிகாட்டுதலாக ஈஸியாக ஆகிடும் அந்த விஷயங்கள். அதனால் பாலியல் கல்வி என்பது அவர்களை இன்னும் கொஞ்சம் ஒரு ஆயுதம் ஏந்தியவர்களாக மாற்றும். நிராயுதபாணியாக இல்லாமல் ஆயுதம் உள்ளவர்களாக இருக்கும். நாலேஜ் இஸ் பவர். அப்போது அதே மாதிரி இதிலே என்ன வரும்னா, மது, சிகரெட் போன்ற விஷயங்களும் உள்ளே வரும். இதுக்கெல்லாம் நோ சொல்லணும். இதெல்லாம் அன்ஹெல்த்தியான விஷயங்கள், ஆரோக்கியமற்ற விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும். முதல்ல வரும்போது இலவசமாக தான் முதல் சிகரெட் கிடைக்கும், மதுவும் இலவசமாக தான் இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு ஆபத்தானவை. நோன்னு சொல்ல கற்றுக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. நம்ம சரியான நேரத்தில் சொல்லித்தரலைன்னா அது பல்வேறு விதமான சிக்கல்களையும் கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இது மற்றவர்கள் பெற்றோர் சொல்லித்தரணும். சொல்லப்போனால் எப்போ இருந்து ஆரம்பிக்கலாம்? குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாலே பெற்றோர் சொல்லித்தரணும். ஆனால் நம்ம பெற்றோர்களுக்கு இதை பற்றிய புரிதல் இல்லை,
இதை பற்றி அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு சிக்கல்கள் இருக்குது. அடுத்து ஆசிரியர்கள், அடுத்து அவங்க ரொம்ப நம்புறது வந்து ஆசிரியர்கள் தான். ஸ்கூல்லையும் இதை பற்றிய ஒரு விவாதம், மனம் திறந்த வாதம் பேசுகிறதுன்றது கிடையாது. அவங்க படிப்பு பெரம்பெடுத்துக்கிட்டு ஆசிரியர்கள் குழந்தைகளை மிரட்டுறதை பார்க்குறோம். கல்லூரிகள்லையும் ஒரு ஆரோக்கியமான ஆபாசமான வாதங்கள் இருக்கும். ஆரோக்கியமான வாதம் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விஞ்ஞானபூர்வமான வாதங்கள் இல்லாமல் போகிறத பார்க்குறோம். அப்போது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக நீங்கள் மாறணும்னா பாலியல் பற்றிய விஞ்ஞானபூர்வமான சரியான தகவல்கள் வேணும். இந்த சரியான தகவல்கள் ஏற்கனவே நிறைய இருக்குது. யுனிசெஃப் இதில் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பாலியல் கல்வி எந்த வயசில் என்ன பண்ணணும், பெரிய அளவுக்கு ஆய்வுகள் நடத்தி புத்தகங்களாக போட்டிருக்காங்க. எந்த கிளாஸில் என்ன சொல்லி தரணும், இதெல்லாம் தெளிவாக ஏற்கனவே நிறைய ஆய்வுகள் நடத்தப்பட்டு இருக்குது. ஆக இந்த பாலியல் கல்வி வந்து ஓரளவுக்கு அவங்கள கம்பீரமான, ஆரோக்கியமான, நல்ல சிந்தனையுள்ள மனிதனாக மாற்றும் என்பதில் நமக்கு எந்த ஐயமும் இல்லை. இது ஒரு வரவேற்குன்னு பெற்றோர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பாலியல் கல்வின்றது அது வாழ்க்கை கல்வி தான். செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்வி அல்ல. நம்ம உடலில் ஏற்படுற மாற்றங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் சரியாக நடந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய விஷயம். அதனால் இது வரவேற்கத்தக்கது. வணக்கம்.